நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வரட்டியெல்லாம் எங்க போச்சு? எங்க தானே வச்சுட்டு போனேன்? ஐயோ ஐயோ ஐயோ, வரட்டியெல்லாம் எங்க போச்சு? எல்லாத்தையும் எங்க தானே வச்சேன்? எங்க போச்சு? எங்க போச்சு என்னோட வரட்டியெல்லாம்? ஐயோ எங்க போச்சு? ஐயோ, ஒருவேளை இதுல மாறிடுச்சா? எதுவும் இல்ல. ஒருவேளை இந்த பக்கம் வச்சிருக்கேனா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். நான் இங்க வச்ச வரட்டி எல்லாம் எங்க போச்சு? இது இங்க இருக்கு. இது யாரோ எடுத்து இங்க வச்சிருக்காங்க. கஸ்தூரி தான் இங்க எடுத்து வச்சிருப்பா. வேற யாரும் எடுத்து இங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன இது, வெயிட் இல்லாம அப்படியே தக்கையா இருக்கே. இதெல்லாம் அந்த கடவுளோட கோவத்தால நடக்குது. அந்த சத்யாக்கா பண்ண வேலையால அந்த கடவுள் எங்க எல்லார் மேலயும் கோவமா இருக்காரு. இங்க எடுத்து வச்ச நகையெல்லாம் காணாம போச்சு. இப்ப எதுக்கு என்ன ஊத்து ஊத்து பாக்குற? அப்பையில இருந்து நான் வந்ததுல இருந்து என்னைய பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு நான் நேத்து எவ்வளவு சேவை பண்ணேன், எவ்வளவு தண்ணிய வச்ச, எவ்வளவு புல்லு போட்டிருப்பேன். இப்போ அது என் நகையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்ல. என்னோட நகையெல்லாம் எங்க? இது கூட என்ன மதிக்க மாட்டேங்குது. எங்க அம்மா சொல்றதெல்லாம் சரிதான். கெட்ட நேரம்னு ஒண்ணு வரும்போது அது நாலா பக்கமா வரும்னு சொல்லுவாங்க. ஐயோ, என் நகையெல்லாம் போச்சு. கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச நகையெல்லாம் காணாம போச்சு. நீங்க தைரியத்தை இழக்க வேண்டாம். நம்மளோட எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா தீந்துரும். வெளிய வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சு வரட்டுங்க. ஊரை விட்டு போங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை சும்மா விட மாட்டோம். ஏதாவது பண்ணி ஆகணும். ஊரை விட்டே துரத்தணும். என்ன திருட்டு குடும்பமே, சுவாமிஜி உங்களுக்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. அந்த டைம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அவர் கொடுத்த அவகாசமும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நியாயம் கிடைக்க போகுது. அம்மனோட நகைகளை திருடினது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணை இன்னைக்கு திறக்க போறாரு. அந்த சிவனோட பக்தர்களான நாங்க எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு தண்டனை தர போறோம். நீங்க இங்க விட்டே போகணும். நீங்க இங்க இருக்கவே கூடாது. இன்னைக்கு திருட நிஜமா வெளியே வந்துதான் ஆகணும்.
அதுக்கப்புறம் அவன் முகத்துல எல்லாரும் கரையை பூசலாம். சோட்டு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சின்ன பையன் தானே. இவன் சின்ன பையன் தான், ஆனா இவன் சின்ன பையன் மாதிரி பேசலன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எல்லாரும் வாங்க. சும்மா நடிக்காத வாமா. இந்த பிள்ளையார் கோயில் தெருவுல எப்படிதான் இவங்களாம் தங்கிட்டு இருக்காங்களோ தெரியல. எப்படி திருட்டு வேலை பண்ணிதான் இவங்க இந்த கடையை கட்டியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பாருங்க. என்னங்க சரோஜா, இப்போ எதுவும் கைமீறி போகல. தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். அந்த நகைகளை பார்த்ததும் உன்னோட மனசு அலப்பாஞ்சிருக்கும்னு எனக்கு புரியுது. அதனாலதான் சொல்றேன், நீ உடனே போய் சுவாமிஜி கிட்ட எல்லா நகைகளையும் கொடுத்துரு. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. நம்ம சுவாமிஜிக்கு ரொம்ப பெரிய மனசு. உன்னோட கண்ணீரை பார்த்து நிச்சயமா உன்னையும் உன் குடும்பத்தையும் மன்னிச்சு விட்டுருவாரு. உன்னோட தோழி நான் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால மனசு தாங்க முடியல. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சுவாமி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமச்சிவாய.
त्वं न जानामि कीदृशोऽसि महेश्वर यादृशोऽसि महादेव तदृशाय नमो नमः गुणातीत गुणयुक्त गुणेश्वर गुणबीज महाभाग प्रसीद गुणिनाम्बर प्रलय प्रलयादैक भव प्रलय कारण प्रलयान्ते सृष्टिबीजं प्रसीद परिपालक शिवरूप शिवद शिवबीज शिवाश्रय शिवभूत शिवप्राण प्रसीद परमाश्रय ஒரு நிமிஷம் நில்லுங்க. கையில நீ என்ன கொண்டு வந்துட்டு இருக்கமா? அது இது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போடுமா என்ன? முன்னாடி நிக்கிறது கோமாதா. அப்படி இருக்கும்போது என் கையில என்ன இருக்கும்? கொடுக்க வேண்டிய புல்லுதான் இருக்கு. பார்த்தா கணக்கு தெரியலையா என்ன? வேணா பாத்துக்கோதுல புல்லுதான் இருக்கு. எவ்வளோ கொழுப்பு இந்த பொண்ணுக்கு. இவங்க எல்லார் கழுத்துலையும் கத்தி தொங்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களோட பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. நான் பார்க்க தானே போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க தானே போகிறீங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. கஸ்தூரி, இந்த கோமாதாவை பார்த்துக்கோ. சரிங்க சரி ஐயா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அந்த சந்தியாவோட குடும்பம் வந்தாச்சா? நானே அவங்கள போய் கூட்டிட்டு வந்தேன். சுவாமி நகை திருடிட்டு குடும்பத்தோட வர வர கொஞ்சமாவது வெக்கம் மானம் சொர்ணம் இருக்கா பாரு. என்னால சும்மாவே விடக்கூடாது. சேர்க்கறதே பெரிய பெரிய மனுஷங்க சுவாமிஜி தான் பண்ணணும். என்ன நல்லா பண்ணி பார்க்கணும். தெருவிலே இருக்கக்கூடாது. என்னால சும்மாவே விடக்கூடாது. கெட்ட பேரு. கண்டிப்பா பெரிய தண்டனை. ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி வராங்க எல்லாரும். அவங்களெல்லாம் ஊர்லயே வைக்கக்கூடாது. நல்லாவே இருக்க மாட்டாங்க. சுவாமிகள் நகை திருடிட்டாங்க. எவ்வளவு பெரிய கில்லாடிங்க இருப்பாங்க. மாட்டினாங்க இன்னைக்கு இவங்க எல்லாரும். எல்லாருக்குமே கெட்ட பேரு. நகையை திருடிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி
இந்த பாவத்தை மட்டும் நான் செஞ்சிருந்தா இந்நேரம் நான் தூக்கு மாட்டின்னு செத்திருப்பேன். இங்க வந்து தைரியமா நான் நின்று இருக்க மாட்டேன். வெக்க மானம் சூடு சொரணம் இல்லாதவங்க இப்படி நிப்பாங்க இங்க. இவங்க நல்ல ஆளுங்களா இருந்திருந்தா அந்த கடவுளோட நகைகளை திருடிக்கவே மாட்டாங்க. எப்படி கேவலமா நிக்கிறாங்க பாரு. சும்மாவே விடக்கூடாது. சுவாமிஜி, இந்த மொத்த குடும்பமும் உங்க முன்னாடி நிக்குது. இன்னைக்கு மகா சிவராத்திரி பண்டிகை. சிவபக்தர்கள் எல்லாரும் உங்க முன்னாடி இருக்காங்க. எல்லாரும் உங்களை நியாயத்தை நிலைநாட்டணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாவம் மட்டும் இல்ல, இந்த பாவிகளும் அழிஞ்சு போயிடணும். அம்மா சரோஜா, நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த பார்வதி அம்மனோட நகைகளை தயவு பண்ணி என்கிட்ட திரும்பி கொடுத்துருங்க. அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிறைய நல்லது நடக்கும். அந்த நகைகளை உன்னால தேட முடியல. என்னதான் போய் தேடி இருந்தாலும் கிடைச்சிருக்காது. நகைகளை கொடுத்தாலும் நீ மாட்டிக்குவ, நகைகளை கொடுக்கலன்னாலும் நீ மாட்டிக்குவ. நான் விரிச்ச வலை அந்த மாதிரி. பறக்க முயற்சி பண்ணா ரெக்கைகள் விழுந்துரும், பறக்கலைன்னா மூச்சு முட்டி செத்துருவ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு எதுக்காக 12 மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன்னு தெரியுமா? உங்களுடைய மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும். அதுக்கப்புறம் அந்த நகைகளை நீங்க கொண்டு வந்து கொடுத்துருவீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க பெரிய பாவத்தை செஞ்சிருக்கீங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும்னு நான் நினைச்சேன். கண்ணு முன்னாடியே நடக்கிற நரகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும், மனசு மாறும்னு நான் நினைச்சேன். ஆனா உங்களை மாதிரி ஆட்களை நான் கொஞ்சம் கூட பார்த்ததே இல்லை. சைத்தான் உங்க மூளைய வேலை செய்யாம செய்யுது. உங்களை எதுவும் நல்லது செய்ய விடாது. இதுக்கு மேல அந்த சிவனே சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்தாலும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாரு. ஆனா பக்தர்களே, நான் என்ன செய்யறது? இந்த காரியத்தை கூட நான் தான் இப்ப பூர்த்தி செய்யணும் போல இருக்கு. ஏன்னா இந்த கலியுகத்துல அந்த கடவுள் இப்போ இறங்கி வர்றதுங்கிறது நடக்காது. அதனால தர்மத்தை நான் தான் நிலைநாட்ட போறேன். பாவிகளுக்கு செஞ்ச பாவம், செஞ்ச தவறுகள் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாது. கடைசி நிமிஷம் கடவுள் பக்கம் வந்தா கூட பாவிகளுக்கு நிச்சயமா மன்னிப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? பாவிங்க எப்போதுமே செஞ்ச பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழிக்கு வந்தா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனா அப்படி வராதவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத தவிர வேற வழி இல்லை. பார்வதி அம்மனோட நகைகளை இவங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு அந்த பார்வதியே தெரியப்படுத்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இப்போ இங்க இருக்கிற சிவபக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கட்டும். இந்த பாவிகளுக்கு நாம என்ன தண்டனை கொடுக்கலாம்னு. இந்த பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கலாமா? சுவாமிஜி, நீங்க அந்த சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தன் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த சிவனுக்கு மிக முக்கியமான நாள். அப்படி இருக்கும்போது இந்த நாள்ல நீங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு பதிலா இங்க எல்லாருக்கும் நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த சிவபெருமானை நீங்க காக்க வைக்கிறது நியாயமா? எங்களை மாதிரி பாவிங்க எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்போம். ஆனா அந்த சிவபெருமானை காக்க வைக்கிறது சரியில்லையே. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா ஆமா, நானும் அதே தான் செய்யணும்னு நினைச்சேன். யாருக்காகவும் அந்த கடவுளை காக்க வைக்க நான் தயாரா இல்லை.
முதல்ல அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும். மகா அபிஷேகத்தை நான் இப்ப நடத்த போறேன். அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு செய்யலாம்.